பிரைஸ் தி லார்ட். அநேகருடைய கேள்வி இதுவாக இருக்குதுங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், அவமானம், துக்கம், துயரம், அழுகை? ஏன் ஆண்டவரே என்ன நீங்கள் மகனாக பார்த்துருந்தா என் மேலே ஒரு அளவுக்கு கரிசனை காட்டியிருப்பீங்களே? ஏன் ஆண்டவரே உங்களுக்காக நான் இவ்வளோ பண்ணுறேனே, உங்களுக்காக இது பண்ணுறேனே, அதை பண்ணுறேனே? நான் அநேகருடைய கேள்வி இன்க்ளூட் மீ, என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். நேற்று வரைக்கும் என்னுடைய கேள்வி இதுவாக தான் இருந்தது. ஆனால் மனம் உடையப்பட்ட ஒரு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருதுங்க. ஏன்னா அவருடைய குமாரனையே சாக ஒப்பு கொடுக்குறார். அவர் நினச்சிருந்தா ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அது சித்தம், அது திட்டம், ஆண்டவருடைய சித்தம், திட்டம் உங்கள் மேலே இருக்கிற பொழுது அது உங்கள் வாழ்விலே நடக்கும். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்படி ஆண்டவர் போய் கெத்செமனே தோட்டத்தில் வேர்வை ரத்தமாய் மாறுற வரைக்கும் அழுது ஜெபம் பண்ணாரோ, அவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போகட்டும் உங்களுக்கு சித்தமானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிரச்சனையை மேற்கொள்ள அவர் பலத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஆண்டவர் இந்த பிரச்சனையில் நான் உம்மோடு நிற்க எனக்கு பலன் கொடுங்கன்னு இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த புது பலனை கொடுக்க போகிறாரு. நீங்கள் ஒரு வேளை இவ்வளோ நாள் உங்களோட கேள்வி இதுவாக இருக்கணும், ஏன் ஆண்டவரேன்னு. இன்னைக்கு உங்களோட கேள்வி இதுவாக இருக்கணும், ஆண்டவரை நீங்கள் என் கூட இருக்கும் பொழுது உண்மை எனக்கு நடக்காதுப்பா. எந்த எக்ஸ்ட்ரீம் எனக்கா போகலாம், ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, அது எல்லாத்தையும் பார்க்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டவர் சாகும்போது எல்லாம் நினச்சான், தான் முடிஞ்சிச்சு அவரோட சாப்டர்னு நினச்சான். இல்லைங்க, அவர் ஒரு விஷயத்தை உங்களை வாழ்வில் அலோவ் பண்ணுறாருன்னா, நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு அவர் அலோவ் பண்ணலை, அவர் யாருன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. நீங்கள் அவரோட வாழ்க்கையில் அவரோட பாதையில் போங்க, எந்த வித கஷ்டத்திலும் துன்பத்திலும் நடங்க, அவர் உங்களை அதிசயமாக மாற்றுவார். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாக. ஹேவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.